அடுத்த நியூஸோட வந்துச்சுங்க. சோ என்னன்னா இது விஜய் பத்தி தான். சோ வழி நடிகர் ரசிகர்களின் கூட்டத்தை தாண்டி காரைக்குடி பரப்புரை இடத்திற்கு தாமதமாக வந்ததால் பேசாமல் கையை மட்டும் அசைத்து விட்டு சென்ற விஜய்னு போட்டுதாங்க. சோ எப்படிங்க பேச முடியும்? சோ நம்ம வீட்டுக்கு ஒரு 200 பேர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறா, அந்த 200 பேர் குடும்பத்தோட கூட்டமா வந்து நம்ம ஃபங்க்ஷனே கலகலன்னு ஆயிடுச்சுன்னா நாமளே வாயடிச்சு போயிடும். எப்படா இவ்வளவு கூட்டம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு கூட்டம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தோணுல. அதே மாதிரி அந்த மனுஷனுக்கு தோணாதா, எப்படா இவ்வளவு கூட்டம்ன்ற மாதிரி. வேற நம்ம விஜய் பிடிக்காது இல்ல வேற கட்சி சார்ந்தவர்களா இருந்தாலுமே எப்படா இவ்வளவு கூட்டம் இந்த மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம நீ அரசியல்வாதி, அது இல்லாம அவர் ஒரு நடிகர், அதனாலதான் அந்த கூட்டம் வந்துச்சுன்னா சரி நடிகராவே இருந்துட்டு போறாரு, வேற எந்த நடிகர் வந்தா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால யூகிக்கவே முடியல. அந்த இடத்துல ஒரு நடிகரா ஒரு அரசியல்வாதியா வேற ஒருத்தர் இருந்தா என்ன கூட்டம் வருமா அப்படின்றது கண்டிப்பா தெரியல. கண்ணு கூசுற அளவு கூட்டங்க பார்க்கும்போது அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ விஜய் பிடிக்கும், அரசியல்வாதி, அது கட்சி, அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப நாமளே வாயடிச்சு போகும்போது அவர் எப்படி போயிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அங்க வந்த கூட்டத்துக்கு கை அசைச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தாங்க வந்திருப்பாங்க. அவ்வளவுதாங்க. பாய். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். பாய். நன்றி.